शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् स्मृतिपुराणानाम् नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेर्मूर्तिभेदविभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव दयानन्दरूपं दयानन्दरूपं पूज्य श्री दयानंद सरस्वती स्वामी पादारविंदங்களை வணங்கி ஓம் சகனாமவது சகனௌ புனஸ்து சகவிதுரியம் கரவாவகை तेजस्विनावतीतमध्रुमाविद्ति सावगैः ॐ शान्ति शान्ति शान्तिः हरि ओं श्री गुरुभ्यो नमः हरि ओं। कर्तुराज्ञया प्राप्यते फलं कर्मणि परं कर्मजगं कृतिमतो गतो पदनकारणं फलमसास्वदं गतिरोधकम् ईश्वरार्पितं नेतया कृतं चित्तशोधकं मुक्तिसाधकं कायवाङ्मन कायमुत्तमं पूजनं जप चिन्तनं क्रमा जगदीशदीयुक्तसेवनम् अष्टमूर्तिदेवपूजनम् उत्तमस्तवा उत्तमतदक चित्तजं जप ध्यानमुत्तमम् आद्यधारया श्लोकशासनं सरलचिन्तनं निरतलपरं भेदभावना शोकविद्यतो भावनाविदा भावनीपदा भावशून्यक भावसुश्रीः भावना बला भक्तिरुत्तमा कृष्णलेपन सुखिदक्रिया भक्तियोगबोधाख्यविच्छितम् भगवान रमणमूर्ति அற்புதமாக கர்மம் கர்மயோகம் அதே படிப்படியாக ஆரம்பித்துள்ளார். மூணாவது ஸ்லோகம் முதல் ஆன்மீக சாதனைகள் பற்றி இந்திரியங்களை பொறுத்து காயிக வாச்சிக மானச கர்மங்கள் என்று கூறினார். ஒன்று பூஜை, நேரடியாக நம்ம போன வாரம் பார்த்தது போல நேரடியாக பூஜை ரூமில் நாம் செய்யக்கூடிய பூஜை அல்லது கோவில்களுக்கு சென்று நாம் செய்யக்கூடிய பூஜை, அது ஃபஸ்ட்டு கிரேடு. ரெண்டாவது கிரேடு எல்லா செயல்களையும் ஈஸ்வரனுக்கு அற்புதமாக கர்மயோகமாக செய்யக்கூடிய ஒரு ஈஸ்வர ஆராதனையாக பார்ப்போம்.
எத்யத் கர்மம் கரோதி தத்தத் தவ ஆராதனம் என்று எதை செய்தாலும் அது ஈஸ்வர பூஜையாக எடுத்து காட்டினார். அடுத்தது வாச்சிக கர்மம், பாராயணம், ஜபம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டார். ஜபம் என்பது ஏக ஈஸ்வரநாம ஆருத்தி ஜபம். ஒரு ஈஸ்வரனுடைய, ஒரு கடவுளினுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்வது ஜபம் என்று. இந்த ஜபத்தினுடைய பெருமைகள் எல்லாம் போன வாரம் பார்த்தோம். ஜபம் எப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலைக்கு நம்முடைய மனதை கொண்டு செல்கிறது என்பதை பார்த்தோம். அதே போல பகவான் கீதையில் சொல்றார், யஜ்ஞானம் ஜப யஜ்ஞம். எல்லா யஜ்ஞங்களிலும் நான் ஜப யஜ்ஞமாக இருக்கிறேன் என்று சொல்றார். அப்படிப்பட்ட ஜபம் யாராவது ஒரு குருவின் மூலமாக எடுத்துக்கொள்வது நலம் என்று பார்த்தோம். எப்படி தங்கமாக இருக்கிறது, ஆனால் அதே தாலியாக மாறுகிற போது அதற்கு ஒரு தனி மரியாதை, ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஆரோக்கியம் செய்கிறோம். அதுபோல குருவிடம் பெறுகின்ற ஜபம் என்பது உத்தமமாக இருக்கும். அப்படி ஒருவேளை இந்த காலத்தில் எது குரு எது வேறு குரு தெரியாது, அதனால என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தால் பகவானையே குருவாக, அவருக்கு மேலே ஒரு பெரிய குரு யாரு, அவரையே குருவாக ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல நாளில் அவரது நாமத்தை அவர் உபதேசிப்பதாக பாவனை செய்து கொண்டு அந்த ஜபத்தை செய்தால் மிக மிக நல்லதாக இருக்கும். அப்படி இந்த ஜபத்தினுடைய தன்மையை பற்றி பார்த்தோம். 108 முறை ஏன் வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அந்த 108 முறை என்பது மேல்மனம், உள்மனம், ஆழ்மனம் என்கின்ற 3 மனங்களுக்கும் ஜபத்தினுடைய ஞாபகம் செல்லும் போது வெளியிலிருந்து வரக்கூடிய விஷய தாக்கங்கள் கட்டுப்படுத்தப்படும். முதல்ல மேல்மனது இந்த பஞ்சேந்திரியங்களான பலவற்றை பார்க்கின்ற போது நம்முடைய ஜபத்திற்கு தடையும். அதனால கொஞ்சம் முதல்ல அந்த அளவுக்கு. அடுத்தது உள்மனம். எப்படி மேற்பணம் ஒடுங்கி இருக்கிற போது உள்மனமாக அந்த வெளியில் வந்து பல சிந்தனைகளை சொல்கிறதோ அதை தடுப்பதற்காக அதற்கு மேலே ஆழ்மனது எப்பொழுது என்ன நடக்கிறது என்று தெரியாது, திடீர்னு வெளியில் வந்து ஏதாவது ஒரு வேண்டாத செஞ்சுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அடடா நானா செஞ்சேன் இப்படிப்பட்ட இந்த 3 நிலைகளையும் கடந்து நம்ம இந்த ஜப மந்திரமானது வியாபிக்க வேண்டும் என்பதற்கு தான் அந்த 108 முறை என்கின்ற தன்மையை கொடுத்துருக்காங்க. அதே போல உஷக்காலம், காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 3 மணிலிருந்து 6 மணிக்குள் ஜபம் செய்தால் பன்மடங்கு பலன் தரும். காரணம் என்னன்னா, எப்பொழுதுமே அப்ஜெக்டா ஜக்தமாகணும். ஒடுக்கத்திலிருந்து ஞாபகத்திற்கு வருவதுதான் பிரபஞ்சத்தினுடைய இயற்கை தன்மை. அப்படி ஒடுங்கி இருக்கின்ற போது அதற்கு இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் பவர் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும். எப்படி இந்த முளைக்கட்டின தானியங்கள் எல்லாம் சாப்பிட்டு சொல்லுவாங்க, அந்த அந்த தானியத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பவர் அந்த முளைக்கு வந்து தேர்வு. அப்போது அதுக்கு வீரியம் ஜாஸ்தியாகும். எப்படி ஹோமியோபதியில் கீழே 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 கொண்டுட்டு வந்து கடைசியாக ஒரு நிலைக்கு வருகிற போது பொட்டன்ஷியல் பவர் ஜாஸ்தியாக இருக்கிறதோ அதுபோல அப்படி இந்த ஜபத்திற்கு மிக மிக அற்புதமான ஒரு தன்மை இருக்கிறது என்று பார்த்தோம். அப்படி காயிகம் கர்மம், மானச கர்மம், வாச்சிகம் கர்மம், அடுத்தது மானச கர்மம். மானச கர்மம் என்பது 2லும் சேர்க்கலாம். இப்போ ஜப ஞானம், ஜப தியானம். ஜபம் செய்கின்ற போதே ஒரு விஸ்வலைஸ், ஒரு குறிப்பிட்ட பகவானை நினைத்து, நம்ம அன்னைக்கு நம்ம பார்த்தோம்,
ஆபாதால நபத்தனாந்த புவன பிரம்மாண்டமாகிறது என்று பகவான் எப்படி இந்த பிரபஞ்சமாக வியாபித்திருக்கிறார், அத்தனையுமாக இருக்கிறார் என்கின்ற ஒரு விஸ்வனை அது அது ஜபத்தோடு கூடிய தியானம், ஜப தியானம் என்று அடுத்த நிலை பார்ப்போம். இப்படி காய வாக்மன காயம் உத்தமம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் நம்முடைய மனோநிலையை உன்னதப்படுத்தி நமக்கு சித்த சுத்தி தருவதற்கு ஒரு அற்புதமான நிலைப்பாடுகளை சொன்னார். அதில் ஒரு தேவதா சப்தம், அர்த்தத்தோடு கூடிய தேவதா சப்தம். இதில் எதை நீ சூஸ் பண்ணுறது என்றால் எந்த கடவுள் பெஸ்ட்டுனா, எந்த கடவுள் பெஸ்ட்டு? எல்லா கடவுளும் சொல்லுதாப்பா, எல்லா கடவுளும் கடவுள் தான். கடவுளோட பெஸ்ட்டுக்கு இதெல்லாம் இல்லை. உன்னுடைய மனதை எந்த கடவுளை ஈர்க்கிறதோ அந்த கடவுள். ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் ஈர்க்கப்படுகிறது என்றால் பிரகிருதியில சத்வ ரஜஸ் தமஸ் என்கின்ற மூன்று குணங்களினுடைய தன்மையில் தான் பிரகிருதி. அந்த பிரகிருதியில நமக்கு எதை பிரதானத்தை கொடுத்திருக்கிறாங்களோ அந்த சக்திக்கு தகுந்தபடி நம்முடைய மனது ஈர்ப்பேன். அந்த ஈர்ப்பு தான் இஷ்ட தெய்வமாக ஆகிறது. அந்த இஷ்ட தெய்வத்தை நாம் சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக நமக்கு மன ஒழுக்கம் என்பது ஏற்படும். அதனால எல்லா கடவுள் நாமங்களும் சப்த பிரம்மம் தான். அதனால இது பெரிது அது சிறிது என்பதற்கு ஒன்றும் இடமே கிடையாது. அதனால ஒரு நல்ல நாளில் நம்ம இந்த ஜபத்தை தொடங்கி செய்து கொண்டிருந்தால் ரொம்ப நல்லது. ஜபம் என்பது நாம் சொன்னது வாச்சிகம் மானசம் இரண்டும் சேர்ந்த உபாசனை என்கின்ற ஜபம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான தியானம் என்பது வேதாந்திக் தியானம் என்பது, வேதிக் தியானம் வேதாந்திக் தியானம் என்பது மாண்டூக்கிய உபநிஷத்தில் சொல்லியிருக்கிறது போல ஓங்காரத்தினுடைய தாற்பயத்தை உணர்ந்து அந்த நிலையிலே ஏற்படுகின்ற ஞாபகத்தை அர்த்தபூர்வமாக தியானிப்பது அதற்கு விசாரம் என்று பெயர். அது பிரம்ம விசாரம், அதுவும் தியானம்தான். ஆனால் அந்த தியானத்துக்கும் இந்த தியானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இது உபாசனை, அது விசார தியானம். இப்படி பல நிலைகளில் நமக்கு பகவான் இந்த மன ஒருமைப்பாட்டுக்காகவும் நம்முடைய உன்னத நிலைக்காகவும் சொல்லப்படுகிறது. அதில் பார்த்தோம், இந்த ஜபம் செய்கிற போது எப்படி நம்முடைய மனோநிலை இருக்கிறதோ அதை அனுசரித்து ஜபத்தினுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளலாம். முதல்ல மனது அலைவாய்ந்து கொண்டிருக்கிற போது சத்தமாக ஜப மந்திரத்தை சொல்லுவோம். ஓரளவுக்கு ஒடுங்கி வந்துருச்சுன்னா அப்போ மறுபறை நமக்கு மட்டுமே கேட்கிற மாதிரி ஜபம் செய்யும். அதுவும் ஒடுங்கிடுச்சுன்னா மனதுக்குள்ளே ஜபம் செய்யும். இப்படி மூன்று விதமாக நம்முடைய மனோநிலையை பொறுத்து ஜபம் செய்தால் உத்தமமாக இருக்கும் என்று பார்ப்போம். அடுத்தது ரொம்ப அற்புதமாக ஆஜ்யதாரயா ஸ்ரோதசா சமம் சரண சிந்தனம் விரதனத்வரம். ஏழு எட்டு ரெண்டை சேர்த்து சொல்லியிருக்கார். ஈஸ்வரனோடு கூடிய சிந்தனம் நம்ம பார்த்தோம். சர்வஜன், சர்வ சித்திகர்த்தா, கர்மபல சாதா என்று ஏதாவது ஒரு ஈஸ்வரனுடன் கூடிய ஈஸ்வரன் சம்பந்தப்பட்ட அந்த தியானத்தை செய்யணும். அல்லது இயற்கை, இந்த இயற்கையினுடைய வியாபகத்தை தியானிக்கலாம். விஸ்வரூப தியானம் என்று இந்த பிரபஞ்சத்தையே தியானிக்கக்கூடிய தன்மை. அப்படி பலவிதமான நிமித்த காரணம் அல்லது உபாதான காரணம். நிமித்த காரணம் என்பது
இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருப்பவர், கர்த்தாவாக இருக்கக்கூடியவர். அந்த கர்த்தாவே உபாதான காரணம், மெட்டீரியல் காசாகவும் அவரே இருக்கிறார். எப்படி அன்னைக்கு நான் பார்த்தா ஏதாவது பூர்ணனாமி ஜாயதே இன்னதே இவர், எப்படி அந்த எட்டுக்கால் பூச்சியானது தனக்குள் இருந்து தான் கர்த்தா, அதோட ஐடியாவில் தான் அந்த வலையை பின்னுகிறது. அதற்கு மெட்டீரியல் எங்கிருந்து எடுக்கிறது, தனக்குள் இருந்தே எடுத்து அந்த வலையை பின்னுகிறது. அதுபோல ஈஸ்வரன் இந்த ஜெகத்துக்கு நிமித்த காரணம், உபாதான காரணமாக அனைத்துமாக இருக்கிறார் என்கின்ற இது போன்ற மானச கர்மம், இது போன்ற சகுன பிரம்ம மானச சகுன தியானத்தில் இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஒன்று சகுன பிரம்ம மானச வியாபாரம், இன்னொன்று நிர்குண பிரம்ம மானச வியாபாரம். சகுன பிரம்ம மானச வியாபாரம் என்று சொல்வது குணேன சக வர்த்ததே இது சகுனம். ஈஸ்வரன் தன்னுடைய குணங்களோடு கூடிய அத்துணை குணங்களோடு கூடி தன்னுடைய திருவிளையாடல்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவனையை பாவிப்பது ஒன்று. அடுத்தது நிர்குண பிரம்மம். இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆதாரமாக இருக்கக்கூடிய பரமார்த்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை தியானம் செய்வது. அதுதான் நாம் முன்னால் பார்த்தோம். அந்த மாண்டூக்கியோபனிஷத்தினுடைய உச்ச மந்திரமாக இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை தியானிப்பது என்று பார்த்தோம். இங்கே நம்ம பார்க்கறது, இங்கே உபாசனை தான் சொல்றார், மானச வியாபாரம் என்று. ஏன்னா இங்கே இன்னும் ஞான நிலைக்கு வரல. இதுவரைக்கும் அவர் தியான நிலை மட்டும்தான் வந்திருக்கார், ஞானத்துக்கு வரல. ஞானத்துக்கு வரும்போது அது தனியாக சொல்றார். அப்படி இங்கே மானச ஜபம் என்று சரண சிந்தனம், இந்த நாம் எடுத்துக்கொண்ட இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லிக் கொண்டிருக்கிற போது அது ஸ்பான்டேனியஸாக நம்முடன் கலந்து, அதைத்தான் மந்திர சித்தி என்று சொல்வார். மந்திர சித்தினா என்ன? மந்திர சித்தினா நம்ம செய்கிற சாமி முன்னால் நரணையை வேண்டுவன கேள்வி அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கற்பனை கிடையாது. மந்திர சித்தி என்று சொல்வது நம்முடைய அணுவோடு அணுவாக மந்திரம் கலந்து நம்மை அறியாமல் நமக்குள்ள இருந்து வெளிவந்து கொண்டிருக்கும். எந்த நேரத்திலும் வரலாம், எப்படியும் வரலாம். ஈவன் பாத்ரூம்ல கூட மந்திரமானது வந்து அதுதான் மந்திர சித்தி என்று சொல்றது. அதைத்தான் இங்க சொல்றார் சரள சிந்தனம். அப்படி இடைவிடாது ஒரு மந்திரம் இடைவிடாது நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது. அது எப்படி இருக்கணும்னு சொல்றார், சஜாதிய விருத்தி பிரவாகம் என்று சொல்றார். ரெண்டு விதமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று இன்னொரு நிலை சொல்றார். ஒன்று ஒரு பகவானுடைய நாமத்தை சரளமாக நம்முடைய மனதிலே ஸ்பான்டேனியஸாக வருவது, அல்லது ஒரு தெய்வத்தை விசுவலை செய்து அதனுடைய பாகங்களை அவர் கங்காதரன், அப்புறம் இந்த துறைதாக்கியவர் அப்படி இப்படினாலாம் இதை அப்படியே அதான் சொல்றார். என்ன சஜாதிய புத்தி பிரவாகம், அந்த தெய்வத்தினுடைய தன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து அவருடைய குணாதிசயங்கள் இவைகளை எல்லாம் நினைத்து பார்ப்பது ஒரு விதமான தியானம். அது எப்படி இருக்கணும்னா விரதல பரம், வேறு எண்ணங்கள் உள்ளே வராத அளவுக்கு அது ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் ஜபம் செய்யணும்னா பெரிய காரியம். ஜபம் செய்யும் போது தான் உலகத்தில் இல்லை, தியானம் செய்யும் போது தான் உலகத்தில் இல்லாத எல்லா விஷயங்களும் வரும். அது உண்மையிலே பார்த்தா அது ரொம்ப நல்லது. என்னைக்கு எப்படி சொல்றீங்க, உள்ளுக்குள்ள கழிவாளிகள் எல்லாம் வெளியில் வருதுன்னு அர்த்தம். அதுதான் எவ்வளவுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளவு பின்னால் அடங்கிவிடும். உள்ளுக்குள் இருக்கக்கூடிய கசடுகள் எல்லாம் வெளிவரும். அப்படி வெளிவந்து கடைசியாக சரவ சிந்தனம், அதே எண்ணமாக வரக்கூடிய தன்மை, அதுதான் விரதல பரம். அப்படி கண்ட விஷயங்கள் உள்ளே வராமல் சரளமாக அதையே தியானிக்கும் இந்த தன்மையை உத்தமமான தியானம் என்று சொல்கிறார். அது எப்படி இருக்கணும்னா ஆத்யதாரையா ஸ்ரோதசா சமம். ஆத்யதாரையா ஒரு நெய்யை மேலிருந்து கீழே விட்டால்
எப்படி சொட்டாமல் நேராக வருகிறதோ அதுபோல அது இந்த காலத்திலேயே தான் கண்டிப்பாக வரும். ஏன்னா அதில் கொழுப்பு சேர்த்துட்டு ரொம்ப கெட்டியாக இருக்கும். அப்படி இடைவிடாது வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிறார். சோகசாசனம் எப்படி கங்கையானது ஒரு சொட்டில் ஆரம்பிக்கும், சொட்டு சொட்டாக வந்து அது கங்கோத்திரி அது எல்லாம் சேர்ந்து என்ன பல நதிகள் எல்லாம் சேர்ந்து கடைசியாக கங்கா சாகரத்தில் சேரும்போது அந்த சொட்டு நீர் பெரிய பிரவாகம். அந்த பிரவாகம் கடல் வந்து இதில் சேருந்தா இது வந்து கடலில் சேருந்தானே தெரியாது. அப்படி பரபிரம்மத்தோடு நீ இணைகிறாயா இல்லை உன்னோடு வந்து பரபிரம்மம் இணைகிறதா என்கின்ற நிலைப்பாட்டு கொண்டு தான் சொல்றார். அற்புதமான சொல்றார். ஸ்ரோதசாஸ்திரம் செயற்கையாக வந்து முதல்ல ஆரம்பத்தில் டெலிபரேட்லி செய்து கொண்டிருக்கக்கூடியது அடுத்தது தானாக மாறுகிறது. அப்படி எஃபர்ட்லெஸ்லி கொஞ்சம் கூட நமக்கு அதுக்கு பிரயத்தனம் இல்லாமல் அந்த தியானமானது கைகூட வேண்டும். அதுதான் ரொம்ப உத்தமமான உபாசனை. இந்த உபாசனைகளில் வேத உபாசனை, துவைத என்று சொல்லக்கூடிய துவைத உபாசனை ஆரம்ப காலத்தில் மிக மிக உதவியாக இருக்கும். எடுத்துன்னா அத்வைத உபாசனை போனா நடக்காது. காரணம் ஒரு பிடிமானம் தேவை. இந்த பிடிமானத்துக்கு தான் ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் பூஜைகளிலும் நமக்கு ஆதார சுத்தியை கொடுக்கிறார்கள். எப்படி ஒவ்வொரு பூஜைகளும் என்னை விட வேறான இறைவனை தியானிக்கிறேன் என்று நினைத்து முதல்ல ஆரம்பிக்கும். அடுத்தது பார்க்கிற போது என்ன அதிமதுரஜாபகத்தா அபரிமிதாமோத பாட சௌபாக்கியா அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குண சுத்த அகமித்யேவ விபாவையே பவானி. அகமித்யேவ விபாவையே. கடைசியில் நம்ம பண்ண போகிறது பூஜை. யாருக்கு பண்ண போகிறோம்? அம்பாளுக்கு. அந்த அம்பாளுக்கு பண்ணக்கூடிய பூஜையில் அத்திவாரம் எது? அகம் இதி ஏவம் பவானி. நாம் தான் நீ, நீதான் நான் என்கின்ற எண்ணத்தை அங்கிருந்தே ஆரம்பிக்கிறாங்க. முதல் பூஜையிலிருந்தே மெல்ல 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 கொண்டு வந்து, அதனால மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மத்தம் பரதரம் நாத்தி என்கின்ற அபேத தியானத்திற்கு அடிப்படையாக வேத தியானத்தை முதல்ல கொண்டு வந்து அதுதான் உபாசனை என்று சொல்லக்கூடியது. அதனால வேதாந்தத்தினுடைய சிரவணமான நிதித்தியாசனங்கள் எல்லாம் சரியாவதற்கு, அதனுடைய தன்மை நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படுவதற்கு தான் இந்த உபாசனைகள் மிக மிக உதவியாக அத்திவாரமாக அமைகிறது. அதனால இந்த அங்கன்யாசம், கரன்யாசம் எல்லாமே எதற்காக செய்யப்படுகிறது என்றால் இந்த அபேத உபாசனை தான் இதற்கு அடிப்படை என்கின்ற ஞானத்தை நமக்கு அத்திவாரமாகவே கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அபேத உபாசனை, தாசபாவனை, மாரிஜால பிராமணை போன்ற பாவனைகள் எல்லாம் அதீதமாக அதீத பாவனை என்று சொல்லக்கூடிய அகங்கிரக உபாசனை, மையேவ சகலம் ஜாதம் என்கின்ற அந்த உபாசனை தான் மிக உயர்ந்த உபாசனை. இது அல்டிமேட்லி எங்க போறது? சக அகம் இதி. பகவான் 8வது ஸ்லோகத்தில் இந்த அதீத பாவனை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை எடுத்துரைக்கிறார். அதற்கு இந்த உபாசனையினுடைய முடிவு என்ன என்று சொல்றார். 8வது ஸ்லோகத்தில் சோகம் இதி சக அகம் இதி என்று சொல்லக்கூடிய அகங்கிரக உபாசனை தான் பெரியது. சாட்சாத் ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன் நாம் தான் என்கின்ற பாவனை வேத பாவனையை விட சிறந்தது. முதல்ல வேத பாவனை, அடுத்தது அபேத பாவனை என்கின்ற 2 நிலைகளை இந்த 7, 8 2 ஸ்லோகங்களிலே எடுத்துச் சொல்கிறார்.
பாவசூன்ய பாவசுத்திதி பாவனா பலா பக்திருத்தமா. ஒரு அற்புதமான ஸ்லோகம். வேத உபாசனையில திரிபுடி என்பது தியானிப்பவர், தியானம், தியானத்தோடு என்கின்ற 3 திரிபுடி இருக்கு. ஆனால் அபேத உபாசனையில அல்லது அனுக்கிரக உபாசனை என்று சொல்லக்கூடிய அந்த அபேத உபாசனையில திரிபுடி இல்லை. தியானிப்பவர், தியானம், தியான பொருள் என்பது இல்லாத நிலை. அதுதான் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாத உபாசனை. ஆப்ஜெக்ட் கிடையாது, சப்ஜெக்டும் கிடையாது. உபாசனையற்ற சக அகம் என்கின்ற பாவனையோடு கூடிய உபாசனை எங்கும் நிறை பரபிரம்மம், எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரபிரம்மம். சாலிகிராமம், மஞ்சள் பொடி போன்ற இவைகளெல்லாம் எப்படி ஆரோபித்து உபாசித்து வேத உபாசனை செய்கிறோமோ அதை விட தன்னைத்தான் ஆரம்பம். எப்படி சாலிகிராமத்தில் ஒரு ஆரோபணம் செய்து தியானிக்கிறோமோ, வணங்குகிறோமோ, அதே போல நம்மில் நாம் ஈஸ்வரனை ஆரோபிக்கிறோம். எப்படின்னா அபேத உபாசனை ஆல்டிமேட்லி எங்கு போதுன்னா அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற மிக உயர்ந்த தத்துவத்திற்கு, வேதாந்த ஞானத்துக்கு, இந்த வேதாந்த ஞானத்திற்கு படிக்கல்லாக இருக்கிறது. ஈஸ்வர ஜீவ ஐக்கிய பாவத்திற்கு, அத்வைத ஞானத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது. அதில்லாமல் வேதத்துடைய கூடிய உபாசனை நான் சிறியவன் என்கின்ற எண்ணத்திலிருந்து மாறுபடாத தன்மை கொண்டதாக இருக்கிறது. அதனால நீதான் ஜெகத் அதிஷ்டானம் என்று ஆரம்பத்தில் நமக்கு ஏற்றப்படுகிறது. எப்படி இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதாரம் ஆனந்தம், அசித்திய ரூபம், சிவம் பிரசாந்தம், அமிர்தம் பிரம்மயோகம் என்று ஆதார சக்தியாக எண்ணில் ஆரம்பித்து, எப்படிப்பா எண்ணிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன். இது பெரிய அகங்காரம் இல்லையா? இந்த பிரபஞ்சம் ஒரு கற்பிதம் என்று வேதாந்த சொல்லுது. என்னையா இந்த ஜெகத் கற்பிதம் சொல்றீங்க, இது எப்படி அப்படின்னா, இந்த ஜெகத்துக்கு அடிப்படை கொஞ்சம் டீப்பானது. இந்த ஜெகத்துக்கு அடிப்படை எது? காலம், தேசம். காலம் தேசம் இல்லாமல் ஜெகத்திற்காக இல்லை. காலம் வேணும் அல்லது தேசம் வேணும். இப்போ காலம் என்பது எதிலிருந்து தொடங்குறது? present tense, past tense, future tense. இப்போ present tense அப்படிங்கிறது எது present tense? அப்படிங்கிறதுக்குள்ள past tense பிடிக்க முடியுதா? இந்த present tense-ஐ பிடிக்க முடியுமா? பாருங்க, முடியாது. காரணம், உங்களுடைய அறிவிலே கற்பிக்கப்பட்டதுதான் காலம். அந்த கற்பிக்கப்பட்ட காலம் நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலம், அப்புறம் கடந்த காலம் என்பது கற்பிக்கப்பட்டது. அதே போல தேசம் என்பது, யோசனை பண்ணுங்க, தேசத்திற்கு ஆதாரம் எது? தேசம்னா இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, இதற்கு ஆதாரம் எது? முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஒரு புள்ளியில் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஒரு புள்ளியில் ஆரம்பித்து அப்படியே அப்படியே வியாபித்து அந்த ஜராச்சரங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும். அப்ப ஆதாரம் ஒரு புள்ளி. இந்த புள்ளியினுடைய இலக்கணம் என்ன? புள்ளியினுடைய இலக்கணம் தெரியுமா? வித்தவுட் டெப்த் அண்ட் டைமென்ஷன் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட். ஆழமும் அகலமும் இல்லாத ஒன்று, அதற்கு பெயர் தான்
தேசம். எப்படி பாரு, அப்போ ஆழமும் அகலமும் இல்லாத ஒன்று என்னுடைய அறிவிலே தோற்றுவிக்கப்படுகிறது. இப்போ உதாரணமாக சொல்றேன். இப்போ நம்ம இங்க இருக்கிறோம், இந்த 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 இடத்துக்கு ஆதாரம் அப்படின்னு பார்த்தா அப்படி ஒன்றுன்னா விசுவலைஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் உங்களுடைய அறிவுக்கு ஆதாரமாக, அறிவிட ஆதாரமாகித்தான் நீ இருக்கிறாய் என்பதை முதல்ல உணர்கிறாய். அடுத்தது இந்த வகுப்பு இருக்கிறது என்பதை உணர்கிறாய். இந்த உடமலைப்பேட்டை, அப்புறம் அப்படி தமிழ்நாடு, அப்படி போய் போய் பிரபஞ்சம் அந்த ஜனாச்சரம் அத்தனைக்கு ஆதாரம் இப்பது என்னுடைய அறிவு தான் அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கிறது. எனவே இந்த ஆதாரம் ஆனந்தம் அச்சிந்திய ரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனி என்று சொல்லக்கூடிய இந்த மாபெரும் இந்த உபாசனை, இது போன்ற உபாசனை ஜெகத் அதிஷ்டானம் நான் என்கின்ற இந்த ஆரம்பத்தில் தேகே அவர் சொன்னார், தேகே தேவாலயம், தேகோ தேவாலயம். இந்த தேகம்தான் தெய்வத்துக்கு ஆலயமாக இருக்கிறது. அந்த தெய்வத்தினுடைய வியாபகம்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக ஆகிறது என்று இந்த உயர்ந்த தியானம் அது சொல்ற. பாவ சூன்யசன் பாவ சுத்திதி. இந்த உபாசனைகளில் எல்லாம் மிக உயர்ந்த வேத அவேத உபாசனைகள் எல்லாம் எங்கே சக்தி மூலகம் அந்த சத்பாவத்தினுடைய தன்மையில் தான் எல்லா உபாசனைகளும் அத்தனையும் வியாபித்திருக்கிறது என்று சொல்றார். எப்படி இந்த உபாசனைகள்ல பல விதங்கள் சொல்றோம். ஒன்று வேத உபாசனை, அபேத உபாசனை, அதே போல எல்லாத்தையும் உயர்ந்த உபாசனை என்று நிர்விகல்பக சமாதி. இந்த நிர்விகல்பக சமாதி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நிர்விகல்ப சமாதி என்றால் என்ன அர்த்தம்? விகல்பமாக இருக்கக்கூடிய இறைவனையும் என்னையும் என்னுடைய பாவனையினாலே அதீதமாக ஏற்றி நானும் இறைவனும் வேறல்ல என்கின்ற ஒரு நிலைக்கு வந்து அந்த ஒழுக்கத்திலே இருக்கும். அப்சர்வேஷன், இந்த இறைத்தன்மையை ஆழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது நம் நிலையை நாம் இழந்து அந்த நிலையில் இருக்கக்கூடியதான் சொல்றோம் நிர்விகல்பக சமாதி என்று சொல்றோம். இதுதான் நான் தியானிப்பவன் தியானம் என்கின்ற வேதங்கள் இல்லாத அபேத தன்மையோடு கூடிய நிர்விகல்பக சமாதி. இந்த நிர்விகல்பக சமாதி மிகப்பெரிய ஒரு சாதனையாக அஷ்டாங்க யோகத்திலே சொல்லப்படுகிறது. எப்படி உண்மையிலேயே பல பல படிகளை கடந்து வந்து உன்னுடைய மனது இறைவனோடு இரண்டர கலந்து இரண்டற்ற நிலையை அடைகிறது. இப்போ இந்த ஒரு சின்ன விஷயம், இந்த நிர்விகல்பக சமாதி என்பது அல்டிமேட் என்று நினைக்கிறார்கள். நிர்விகல்ப சமாதி மிகப்பெரிய சாதனை. நிர்விகல்ப சமாதிக்கு மேல ஒரு பாவனை என்பது எதுவுமே கிடையாது. பாவனையில் உயர்ந்த பாவனை, ஆனால் அது மட்டும் அல்டிமேட்டாக ஆகாது. காரணம் என்னன்னா, நிர்விகல்ப சமாதி என்பது பக்தியினுடைய உச்சநிலை. பக்தியினுடைய உச்சநிலை பாவனையிலே கலந்து விடுகிறோம், இறைவனோடு கலந்து விடுகிறோம். ஆனால் அங்கே ஞானத்திற்கு நீ எது தெரிந்திருக்கிறாயோ அதுதான் அங்கே. நிர்விகல்ப சமாதி என்பது நிரந்தரம் அல்ல. எவ்வளவு நேரம் நிர்விகல்ப சமாதி இருக்க முடியும்? ஒரு மாசம், அல்டிமேட் ஒரு வருஷம், எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அப்புறம் அது முடிஞ்ச உடனே சாமிஜி சொன்னார், சாரி டு சே இடியாட்டிக் ஃபெலோவில் நம்ம நீ என்ன நிலையில் இருந்தாயோ அதே நிலையில் தான் வெளியிலே வர முடியும். அதனால அது உச்சகட்டமான பக்தி, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால்
அங்கே விசாரம் இல்லை. எங்கு விசாரம்? விசாரணை கைவல்யம். அப்ப ஏன் பதஞ்சலி மகர்ஷி இவ்வளவு பெரிய விஷயத்தை அங்கே சொல்லியிருக்கார் என்றால், ஒரு பெரிய வெளி விஷயங்கள் உள்ளே வராமல் நமக்கு ஒரு பெரிய ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அதற்கு மிகப்பெரிய தூய்மை. பதஞ்சலி மகர்ஷி முதல் சூத்திரத்திலே என்ன எழுதுறார்? சித்த சுத்தி நிரோதகம் யோக. யோகம் என்றால், யோகம் எதற்கு என்றால் அவர் முதல்ல சொல்லிட்டார், சித்த சுத்தி நிரோதகம். உன்னுடைய சித்தத்தை சுத்தம் செய்வதற்காகத்தான் இந்த யோகம். ஞானத்துக்காக. பட் இது கீழானதல்ல, இது உயர்ந்தது, மிக மிக உயர்ந்தது. இந்த நிலைக்கு வருவது என்பது மிகப்பெரிய பிராயத்தனம், சாதாரணமாக வராது. ஆனால் அது நமக்கு ஞானத்தை தராது. அவரே எந்த மகிழ்ச்சி இதை சொன்னாரோ அவரே சொல்றார், சித்த புத்தி நிரோதகம் யோக என்று சொல்றார். இப்போ சித்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றி நம்முடைய பூர்வ ஜென்ம வாசனைகள் உள்ளே எழாமல் செய்து நம்முடைய சித்தத்தை தெளிவாக்கி சிவனோடு ஐக்கியமாவதற்கு ஒரு தகுதியை தரக்கூடியதுதான் இந்த இது என்று அற்புதமாக சொன்னார். அதான் அபேதத்தன்மையிலிருந்து வேதத்தன்மையிலிருந்து அபேதத்தன்மை, அபேதத்தன்மையிலிருந்து நிர்விகல்பம், நிர்விகல்பத்திலிருந்து சித்த சுத்தி என்று ஒரு அருமையான அதான் சத்பாவ சுத்தி என்று சொல்றார். சுத்தி சோகம் பாவம். சோகம்னா சக அகம் விதி. சோகம் என்று சொல்லக்கூடிய என்ன, அசங்கோகம் 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 புனக அற்புதமாக சொல்லுவாங்க. அப்படி நான் அது அது நான் என்கின்ற இரண்டற்ற அபேத விற்த்தியில விஜாதிய விற்த்திகள் அனைத்தும் விலகி சஜாதிய விற்த்தியில அத்வைத எண்ணம், துவைத எண்ணத்தை மூடிவிடும். இந்த தன்மையினால பாவனான் பல அந்த பாவத்தினுடைய பலத்தினால அந்த உண்மைத்தன்மை ஏற்படுகிறது. அதனால இப்போ இன்னும் சிலர் சொல்றார், தியானத்தினுடைய உண்மை தன்மையில எண்ணமற்ற தியானம், எண்ணமில்லாத தியானம், எண்ணமில்லாத தியானம், எண்ணமில்லாத தியானம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? எண்ணமில்லாத தியானத்தில் நான் சொன்னா உனக்கு எப்படி தெரிஞ்சது? அங்கே ஒடுக்கம் ஏற்படுகிறதை தவிர எண்ணம் இல்லாமல் இல்லை. எண்ணம் இருக்கிறது, இதெல்லாம் தவறாக இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். எண்ணம் இருக்கிறது, எப்படி நான் அதுவாக இருக்கிறேன் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. அதான் இந்த பாவனான் பல பாவசூன்யசத்தை என்று சொல்றாங்க. சத்பாவத்தினுடைய தன்மையிலே மற்ற விஷயங்கள் எல்லாம் மூழ்கி போய் அதுவாக இருக்கிறது. நம்ம கூட ஜபத்தில் பார்த்தோம், ஒரு ஜபம் செய்து கொண்டிருக்கிற போது இரண்டு ஜபத்திற்கு இடையில என்ன இருக்கிறது? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்லிட்டே இருக்கோம். நிறுத்திட்டு ஓம் நம சிவாய, அடுத்தது அங்கே என்ன தெரியும்? அதுதான் சொல்லுவோம். இதைத்தான் விஷயமற்ற எண்ணம். எண்ணம் இல்லாததல்ல, விஷயமற்ற எண்ணம். விஷயமற்ற எண்ணம் தான் நான். அந்த தன்மை தான் அபேத. அதுக்கு காரணம் சொல்றார், பாவனா பலா, பாவனையினுடைய பலத்தினால ஏற்படக்கூடிய தன்மை சொல்கிறார். இப்படி அபேத சமாதி, அத்வைத பக்தி, சகம் சக அகம், இது என்று 4 விதமான சாதனைகள் இதில் கூறப்பட்டது. இனி ரமண மகரிஷி மேலும் 2 சாதனைகள் பற்றி கூறப்போகிறார். 2 யோகங்களை பற்றி கூறப்போகிறார். ஒன்று யோகம் மற்றும் ஞானம். 4 முதல்ல முடிச்சிட்டார். இப்போ 2
விஷயங்களை பற்றி சொல்ல போகிறார். ஒன்று வந்து யோகம், அடுத்தது ஞானம். யோகம் என்பது பதஞ்சலி மகரிஷியினுடைய அற்புதமான அஷ்டாங்க யோகத்தினுடைய விளக்கத்தை கொடுக்க போகிறார். இதுதான் நம்ம முன்னால் பார்த்தோம். விவேகானந்தர் ராஜயோகம் என்று ரொம்ப அற்புதமாக சொன்னார். சுத்தலை மன சொத்திதா கிரியா பக்தி யோகமோ நித்தியம். இந்த இதுவரை கூடிய அத்தனை நிலைகளும் எதற்குனா கிறிஸ்தலே மன சொத்தித கிரியா, ஹிருதயத்திலே மனதினுடைய நிலைப்பாடு, பகவானுடைய நிலைப்பாடு நிலைப்படுவதற்காக இந்த பக்தி யோகம் என்பது இதுவரை சொல்லப்பட்டது என்று சொல்லிட்டு அடுத்தது தியான யோகம் பற்றி சொல்றார். வாயு போதனா லீயதே மனக ஜாலபச்சிவ ரோத சாதனம். இந்த அஷ்டாங்க யோகத்தில் தான் ரமண மகர்ஷி அஷ்டாங்க யோகத்தில் 8 விதமான அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமானது என்று சொல்லக்கூடியது பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தை இங்கே சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக சொல்கிறார். நான் முன்னால் சொன்னது போல இந்த பிராணன் என்பது நம்முடைய பஞ்சகோஷங்கள். இந்த பஞ்சகோஷங்கள் என்ன? அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்று சொல்லக்கூடிய 5 கோஷங்கள் நம்முடைய சரீரம். இந்த 5 கோஷங்களில் பிராணமயம் என்பது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த 5 கோஷங்களும் நான் முன்னாலே சொல்லும் போல இந்த பிரகிருதியினுடைய படைப்பு. இந்த பிரகிருதியினுடைய படைப்பில் 5 பூதங்களினுடைய தொகுப்பு, அந்த 5 பூதங்களினுடைய தொகுப்பினாலான இந்த 5 விதமான சரீரங்கள் என்று சொல்றோம். இப்படி இந்த ஆன்மீக சாதனைக்கு மிக மிக முக்கியமானதாக இந்த பிராணாயாமத்தை சொல்கிறார். காரணம், பிராணன் என்பது அனைத்தையும் சரி செய்யக்கூடியது, ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்குது. நான் அப்படியே சொன்னது போல இந்த இந்த ஒரு ஒரு மனோவியாதிக்காரருக்கு மருந்து என்ன சொல்றாங்க? மருந்து சொல்றாங்க, முதல்ல அவருடைய டிஸ்டர்பன்ஸை குவைட்டன் பண்ணுறதுக்கு மருந்து கொடுக்குறாங்க. மருந்து கொடுத்து அதுக்கு பிறகு இவங்க கவுன்சிலிங் பண்ணுறாங்க. அப்போ ஸ்தூலத்தை முதல்ல, வேதாந்தத்தில் கூட ஸ்தூலத்தை முதலில் காட்டி சூட்சுமத்தை காட்டுகிறார் சொல்றாங்க. அப்படி ஸ்தூலத்திலிருந்து தான் போகணும். அப்படி ஸ்தூலத்திலிருந்து போவதற்கு இந்த பிராணாயாமம் மிக மிக அவசியமானது என்று குறிப்பிடுகிறார். பூஜை, ஜபம், தியானம், சமாதி, யோகம், பக்தி, ஞானம் என்கின்ற 6 சாதனைகளும் ஒரே சாத்தியத்தை தான் எல்லா சாதனைகளும் அடையப்படுகிறது. அலைவாகின்ற மனது வசப்படுத்து சாந்தி, சமர்த்தம், அமிர்தம் என்கின்ற பிரசாந்தத்தை அடையவே இது சொல்லப்படுகிறது. பலர் கேட்கிறாங்க, நான் இப்போ இந்த சாதனைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், நான் சரியாக தான் போயிட்டு இருக்கேன், எனக்கு எந்த மாறுதலும் தெரியவில்லை என்று நிறைய பேர் கேட்கலாம். இதுக்கு என்ன பதில் சொல்றது? எப்படி இது எப்படின்னா, சாதனை ஒரு ரோஜாப்பூ மலர்வது போல. இந்த ரோஜாப்பூ முட்டாக இருக்கிறதை பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தா எப்படி விரிந்தது என்று தெரியவில்லை.
ஆனால் பெற்றல் பை பெற்றல் விரித்து அளவும் மனமும் கொடுக்கிறது. அதுபோல இந்த சாதனை என்பது உடனே தெரியக்கூடிய விஷயம் அல்ல, எப்படி நிகழ்கிறது என்பதும் நமக்கு புரியாது. அப்ப இது எப்படி நாம் புரிந்து கொள்வது என்றால், அன்றாட வாழ்க்கையில பகவான் நமக்கு இந்த பிராரப்தத்தை கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிராரப்தத்தை எப்படி கையாளுகிறோம் என்பதனுடைய நிலைப்பாட்டை பொறுத்து தான் உங்களுடைய சாதனையினுடைய என்ன சொல்றது கிரடேஷன் மேலும் உயர்நிலை எப்படி வருகிறது என்று பார்க்கணும். ஒரு சூழ்நிலையை கையாளுகின்ற விதத்தில், இந்த சூழ்நிலையை கையாளுகின்ற விதத்தில் தான் உங்களுடைய சாதனையினுடைய வெளிப்பாடு. பகவான் நமக்கு பிராரப்தத்தை கொடுத்து பல பல வேதனைகளை கொடுக்கிறார். யாரையும் சும்மா விடுறது பகவான். ஏனென்றால் இது எல்லாரும் சுகமாகவே இருக்கிறது என்பது கிடையாது, எல்லாரும் துக்கமாகவே இருப்பது என்பதும் கிடையாது. சுக துக்க சம்யோகம் தான் இந்த வாழ்க்கை என்பது. இந்த சுகதுக்க சம்யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை எப்படி காப்பணி மாறாமல் நீ கொண்டு செல்கிறாய், அதற்குத்தான் இந்த சாதனைகள். ஏன்னா இந்த இந்த அறிவறிகள், இந்த வேதனைகளும் விதண்டாவாதங்களிலும் நம்முடைய மனசு சென்று கொண்டிருக்கிற போது நமக்கு இந்த சாதனைகளினுடைய பலன் எந்த விதத்திலும் கேட்காது. எப்படின்னா, இந்த சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டியில வேதாந்த பாடம் வச்சிருப்பாங்க. இந்த கிராஜுவேஷனுக்காக போய் படிக்கிறவங்கெல்லாம் 12 உபநிஷத்தை படிச்சுருவோம். படிச்சுட்டு உபநிஷத்துக்களை பற்றி பரீட்சைக்கு மார்க்குக்காக எழுதி பார்க்க முடியும். ஆனால் வெளியில வந்தால் அதுக்கும் அவங்க படித்ததுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. படித்தவங்க பாட்டக்கள் தான், எழுதுனவன் ஏட்டக்கள் தான்ங்கிற மாதிரி. அதற்கு இது பிழைப்புக்காக அல்ல, பிழைப்புக்காக அல்ல. அதுதான் அதன் மூலமா தெரியும். இதனால் என்ன பயன்? இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்கிறது, இதுல என்னப்பா பிரயோஜனம்? ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இந்த ஆசிரமத்துக்கு பிரம்மச்சாரியாக போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்டேன். வீட்டில் யார் வீட்டில் சம்மதிப்பாங்க? எல்லாரும் அதெல்லாம் வேண்டாம், அங்கே ரொம்ப வற்புறுத்தினாங்க. அப்போது என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு நீ போய் வேதாந்தம் படிக்க போதே வேதாந்தம் சோறு வருமா அப்படின்னு. நான் சோத்துக்காக போகல, வேதாந்தத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். அதற்கு பிறகு அப்புறம் நான் சொன்னேன், சாமிஜி உலகம் முழுவதும் சோறு போட்டுருக்காரு, உலகம் முழுவதும் சாப்பாடு போட்டுருக்காரு. அவர் இந்த மாதிரி வெளியில் வந்தவர் தான். அவர் சோத்துக்காக போகல, சோறு தானாக வரும், உனக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே படைக்கக்கூடிய சக்தி வரும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு பிறகு பேசாமல் இருந்தாங்க. அதற்கு பிறகு என்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க எல்லாம் இப்போ வாயில விரல் வச்சுட்டு பார்க்குறாங்க. அதுபோல இது எந்த பலன் என்ன என்றால், இதனால் ஏற்படக்கூடிய பலன் சித்த சுத்தி, சித்த சாந்தம், சமர்த்தம், சாந்தி, சமர்த்தம். இந்த சாந்தி வேற எதுல கிடைக்கும்? எவ்வளவு கோடி இப்ப பார்க்கிறோமே, இந்த அரசியல்வாதியை பார்க்கிறோமே, என்ன பதவியினால் வந்ததா, பணத்தினால் வந்ததா, எதுவும் இல்லாத. அதான் சொன்னார், என்ன வேதாந்த வாக்கியேசு சதார மந்தக விச்சாந்த மாத்திரேன சதுர்த்தி மந்தக கௌபீன வந்த கதுபாக்கிய வந்தக. ஒரு ஆளு ஒரு அரசமரத்து கட்டில கோயில்ல கோபுரத்தை மட்டும் கட்டி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் முகத்துல எப்ப பார்த்தாலும் தேஜஸ், எப்பொழுதும் சந்தோஷம். சந்தோஷத்தை தவிர வேற அவருடைய முகத்துல பார்த்ததே கிடையாது. எதை வச்சியா இவர் இருக்கார்? அவருடைய உடமை என்ன? அந்த கோபுரம் தான். இந்த கோபுரத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறார் என்றால் என்னன்னா, வேதாந்த வாக்கியசு சதாரம் வந்தக, எப்பொழுதும் வேதாந்த வாக்கியத்திலேயே தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர். விச்சாரண மாத்திரைன்னு சதுர்த்தி மந்தக, யாராவது ஏதாவது பண்ண கொடுத்தா
சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டு கை கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் பேரானந்தமாக இருக்கிறார், உடமையற்று இருக்கிறார், உடமையற்ற ஆனந்தத்தோடு இருக்கிறார். அப்போ உடமை ஆனந்தத்தை தராது, உடமை மட்டும் ஆனந்தத்தை தராது. அப்படி இருக்கு. ஏன்னா உடமை ஆனந்தத்தை தராதுன்னு அப்புறம் வேற மாதிரி. உடமை மட்டும் ஆனந்தத்தை தராது, உள்மனம் தான் ஆனந்தத்தை தரும். அந்த உள்மனம் ஆனந்தத்தை தருவதற்கு நமக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை நம்முடைய மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார், பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் என்பது நான் பார்த்தோம், மற்ற 8 விதமான அங்கங்கள் சொன்னது. அதில் மிக மிக பிரதானமானது பிராணாயாமம். அஷ்டாங்க யோகத்தில் பிராணாயாமம் என்பது மிக மிக எப்படின்னா, பிராணனுக்கும் மனதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதான் நம்ம பார்த்தோம். பஞ்சபூதங்களினுடைய தன்மையிலே வியாபித்து சத்த குணத்திலே பிரதானமாக வந்தது மனம், ரஜோகுணத்திலே பிரதானமாக வந்தது பிராணம். அப்போ இந்த பிராணனுக்கும் மனதுக்கும் ஒரு மரத்தினுடைய 2 கிளைகள் போனது. ஒரு மரத்தினுடைய 2 கிளைகளில் ஒரு கிளை நம்ம வீட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். அப்போ இந்த மரத்தை அந்த வாழை வெட்டிட்டோம்னா என்ன ஆகும்? 2 கிளை ஒரு மரத்தில், ஒரு வாழை வந்து நம்ம வீட்டை நோக்கி வருது, இன்னொரு வாழை அந்த பக்கம் போகுது. இப்போ இந்த வாழை வெட்டிட்டோம்னா என்ன ஆகும்? இந்த வாழை வேணும். ஒரு மரத்தினுடைய கிளையில ஒரு கிளையை ஒடுக்கினால் அந்த சக்தி அனைத்தும் சேர்த்து மறுகிளைக்கு போய் மேலே போயிடும். அதுபோல பிராணனை ஒடுக்குகின்ற போது மனது தானாக ஒடுக்குகிறது. ஜாலபக்ஷிகள் என்று உதாரணம், அருமையான ஒரு உதாரணம் சொல்கிறார். எப்படி ஒரு பறவையானது 2 சிறகுகளை கொண்டு மேலே பறக்கும். இந்த பறந்த இந்த பறவையானது ஒரு நிலைப்பாட்டில் வருகிற போது எப்படி ஒடுக்குகிற போது 2ஐயும் ஒடுக்கி தன்னுள் அடங்கிக் கொள்கிறதோ அதுபோல பிராணமும் மனமும் 2ம் இணைந்தது. பிராண சக்தி நமக்கு எப்படி சாமிஜி ஒரு நல்ல உதாரணம். இந்த ஒருத்தர் கொண்டு போய் தண்ணியில் மூழ்கி அமைச்சு குடிச்சிட்டிங்கன்னா அவருக்கு என்ன வரும்? மேலே வரணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம், மூச்சு அடைச்சி மேலே வரணும் என்கிற ஒரே எண்ணம் வரும். அதுபோல இந்த மனதை அடக்குவதற்கு, மனதை அடக்குவது சொல்றது தப்பு, மனதை வழிப்படுத்துவதற்கு இந்த பிராணாயாமம் ஒரு மிகச்சிறந்த உபாயமாக சொல்லப்படுவது. இதை பற்றி அடுத்த வாரம் பார்க்கலாம். பூர்ணமுதற்கே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஹரியோமா. சந்தோஷங்கிறது வந்து மனோவிருத்திமா. சந்தோஷங்கிறது வந்து போகக்கூடியது. சாந்தி என்பது அடிப்படையாக. சாந்திக்கும் சந்தோஷத்துக்கும் வித்தியாசம். சந்தோஷம் விருத்தி மாத்திரமாக இருக்கும். விருத்தியில விஷயம் இல்லாத அறிவு.